புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3/4 ஸ்பூனு வெந்தயம், இது 3ஐயும் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு செக்கு நல்லெண்ணெய், நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும் புளிக்குழம்பு. அப்புறம் மஞ்சத்தூள் வச்சுருக்கேன், பரங்கிக்காய் ஒரு துண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடியாக இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு 50 கிராம் அளவு. பூண்டு வந்து ஒரு 20 பல் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும், 2 நறுக்கினா போதும், தோலை உரிச்சிட்டு. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் தாளிக்க, தக்காளி ஒன்று நல்ல பெரிய சைஸு இந்த மாதிரி பொடியாக எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கணும். வெங்காயத்தையும் தக்காளியும் பொடியாக நறுக்கிக்கணும். புளிக்குழம்புல அப்புறம் போடுறதுக்கு இது வந்து தட்டைப்பயிரை வந்து வறுத்துட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அது ரொம்ப குழஞ்சி போயிடுச்சு. நீங்கள் இந்த அளவுக்கு குழைய விட்டுறாதீங்க, கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கோங்க, ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. புளிக்குழம்புல போடுறதுக்கு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக போடுறதுக்கு மாங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். இது டேபிள் சால்ட்டு. எனக்கு கல் உப்பு வந்து அளவு தெரியாது, அதனால நான் டேபிள் சால்ட்டு தான். இது மிளகாயும் மல்லியும் மட்டும்தான் சேர்த்து அரைச்ச தூள். இந்த தூள் தான் நான் சாம்பாருக்கும் இதே தான் போடுவேன், புளிக்குழம்புக்கும் இதே தான், எல்லா குழம்புக்குமே நான்வெஜ்ஜாக இருந்தாலும் இதே தான் போடுவேன் நான். மிளகாயும் மல்லியும் மட்டும் சேர்த்து அரைச்ச தூள். இந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க, ஒரு 25 மில்லி இருக்கும். அந்த அளவுக்கு நல்லெண்ணெயை எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் தான் இந்த கடுகு, ஜீரகம், வெந்தயம் 3ஐயும் அதில் பொரிய விடணும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். பொரியாமல் வெங்காயம்லாம் போடக்கூடாது. நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயமும் பூண்டும் போட்டுட்டேன், பூண்டு கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன், குட்டி ஸ்பூனு, இதால் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணும், இந்த வாசனை பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்க்கணும். இப்போ தக்காளி சேர்த்துட்டேன், தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ தேவையான அளவுக்கு மிளகாய் மல்லி சேர்த்து அரைச்ச தூள் போட போகிறேன் இதோட. இப்போ மிளகாயும் மல்லியும் 1 2 3 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா அதிகமாக போடுங்க, இல்லைன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதேமாதிரி உப்பும் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு போடுறதுக்கு நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், நான் ஐஸ்கிரீம் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூனால் 4 ஸ்பூன் போடுவேன். 1 2 3 4, இந்த அளவுக்கு தான் நான் போடுவேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த மிளகாய் மல்லியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தூள் வாடையெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா என்ன பண்ணணும், இந்த நறுக்கி வச்சுருக்க பரங்கிக்காயை போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். புளிக்குழம்புக்கு எடுத்தோடனே புளியை ஊற்றக்கூடாது, தண்ணியில் தான் காயை வேக வச்சுக்கணும். கடைசியாக தான் அப்புறமா தான் புளி ஊற்றணும். புளியில் வேக வச்சிங்கன்னா காய் வந்து சீக்கிரமாக வேகவே வேகாது, அப்படியே இருக்கும், கல்லுகள்லாம் இருக்கும். இப்போ நான் முருங்கைக்காயும் போட்டுட்டேன். முருங்கைக்காயும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. சும்மா கொஞ்சம் லேசாக அந்த பச்சை வாசனை போட்டோம். அதுக்கப்புறமா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி காயை கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கணும். இந்த தட்டைப்பயிரை வந்து நான் இதெல்லாம் கடைசியாக தான் போட போகிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு 300 ml இருக்கும், 300 மில்லி தண்ணி வந்து இதில் நான் ஊற்ற போகிறேன். காய் வேகிறதுக்கு தண்ணியில் தான் வேக வைக்கணும். நல்லா வெந்து வரட்டும். இந்த மாங்காய் கடைசியாக தண்ணி நல்லா கொதித்து வரட்டும், காயெல்லாம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு வச்சுருவோம் கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், கொதிக்கட்டும். மூடி வச்சுருக்கோம். இப்போ காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்குது. காய் வெந்திருக்கான்னு எடுத்து காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேகட்டும் காய் வெந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாகட்டும். குறைஞ்சதுக்கப்புறம் தான் புளி தேங்காய் அரைச்சது எல்லாம் ஊற்றணும். குழம்பு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நான் வந்து புளியை ஊற்ற போகிறேன். புளி ஊற்றி அந்த தட்டைப்பயிறு வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை போடணும். இதில் இப்போ புளி ஊற்றிட்டு தட்டைப்பயிரும் போட்டுட்டேன். இதில் இப்போ சேர்க்க வேண்டியது மாங்காய் போடணும், தேங்காய்
இது தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருக்கிறேன். இதோட இந்த புளிக்குழம்புல கடைசியாக வெறும் தேங்காய் தான், இதில் வேறு ஒன்றுமே கலக்கலை நான். இது வந்து மாங்காயை கடைசியாக போடணும். முன்னாடியே போட்டிங்கன்னா ரொம்ப கரைஞ்சி போயிடும் மாங்காய். இப்போ நான் தேங்காயும் ஊற்றுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் மாங்காயை போட போகிறேன். மாங்காய் போட்டு ஒரு கொதி வந்தோன்னு நிறுத்திடலாம். புளி வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல பெரிய நெல்லிக்காய் சைஸு இல்லை ஒரு கொய்யாக்காய் சைஸில் இந்த மாதிரி எடுத்து இதை கரைச்சி இந்த புளி இதில் ஊற்றிருக்கேன். ஊற்றும் போது நான் வீடியோ எடுக்கலை, அதனால தனியாக காமிக்கிறேன். புளி இந்த சைஸ் வேணும். இப்போ திறந்து பார்ப்போம், நல்லா கொதிச்சிருச்சா, காயெல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு பார்ப்போம். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். குழம்பு நல்லா கொதித்து நல்லா வாசனை வருது. வெந்தயத்தூள் இருந்துச்சுன்னாக்க வெந்தயத்தை வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை மேலாக கொஞ்சம் தூவிக்கலாம், இல்லைன்னா இதோடு நிறுத்திக்கலாம். வெந்தயம் நம்ம தாளிக்கும் போதே போட்டிருக்கோம், அதனால் எனக்கு இதுவே போதும். வெந்தயத்தூளும் போடலாம் நீங்கள் பவுட்ரு பண்ணது இருந்துச்சுன்னா. வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கணும். வெறும் வாணலியில் வறுத்து பவுட்ரு பண்ணி சும்மா ஒரு அரை ஸ்பூன் அந்த மாதிரி அளவு சேர்த்துக்கலாம் இதில் புளிக்குழம்புல. இதுதான் என்னோடய மெத்தடு புளிக்குழம்பு வைக்கிறது. புளிக்குழம்பு, காரக்குழம்பு எப்படி வேணால் சொல்லுவீங்க. தஞ்சாவூர் மெத்தட் இது. தஞ்சாவூரில் நாங்கள்லாம் இப்படி தான் செய்வோம். நீங்களும் செஞ்சு பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம்.